இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்குரிய வேத வாசிப்பாய் காணப்படுகிற யாக்கோப்பு எழுதின அந்த நிருபத்தினுடைய முதல் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் ஒரு காரியத்தை, அதாவது 26வது வசனத்தை இன்றைய ஜீவப்பமாக நாம் புசித்து தியானித்து தேவன நாமத்தை மைமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 26வது வசனம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். ஒருவன் தேவபக்தி உள்ளவன் நினச்சிக்கிட்டு தன்னுடைய நாவை அவன் அடக்காமல் போனால் தன் இருதயத்தை வஞ்சிக்கிறான் அப்படின்னு அங்கே பார்க்குறோம். அதாவது தன்னைத்தானே வஞ்சித்து கொள்கிற ஒரு பரிதாபகரமான ஒரு அனுபவம் இது. தன்னைத்தானே வஞ்சித்து கொள்கிற மிக மிக மோசமான ஒரு அனுபவம் இது. இது தற்கொலைக்கு சமானமான ஒரு காரியம். இந்த விஷயத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவரோடு ஆராயும் பொழுது எப்படி ஒரு மனுஷன் தான் தேவபக்தி உள்ளவன் நினச்சிக்கிறான், ஆனால் தன் நாவை அடக்காமல் இப்படி நினைக்கிறதுனால தன்னுடைய இருதயத்தையே அவன் வஞ்சிக்கிறான் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, எதனாலன்னு ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அதற்கான பதிலை அதே அதிகாரத்தில் நம்ம அங்கே பார்க்குறோம். 22வது வசனத்தில் அதற்கான பதில் இருக்குது. அதாவது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். அப்போ இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது தான் தேவபக்தி உள்ளன்னு சொல்லிக்கிறான், பக்திமான் சொல்லிக்கிறான், தான் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லிக்கிறான். ஆனால் தன் நாவை அடக்க முடியலை. காரணம் என்னென்னா தன் இருதயத்தை தானே வஞ்சிச்சுக்கிறான். அதை தான் 22வது வசனம் சொல்லுது. அதுக்கான காரணம் என்னென்னா திருவசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல அதன்படி செய்யணும். அவன் கேட்கிறவனாக மாத்திரம் இருந்தால் தன்னைத்தானே வஞ்சித்து கொள்கிறான்னு பார்க்குறோம். சுருக்கமாக பார்க்க போனால் ஒருவன் திருவசனத்தை, அதாவது வசனத்தை கேட்கிறவன் மாத்திரமல்ல செய்கிறவனாக இருக்கணும். அவன் கேட்கிறவனாக இருந்தான்னா அவன் தன்னைத்தானே வஞ்சித்து கொள்கிற, தன்னைத்தானே மாய்த்து கொள்கிற, தன்னைத்தானே கெடுத்து கொள்கிற ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு அவன் தள்ளப்படுறான். இதில் ஒரு விஷயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், வசனத்தை கேட்டு அப்படி விட்டுட்டு போயிட்டான்னா அவன் மணல் மேலே வீட்டை கட்டினான், காற்று அடித்தது, புயல் வந்தது, மோசமான சூழ்நிலை வந்தது, எல்லாம் இடிஞ்சு விழுந்து போச்சு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தவன், வசனத்தின் மேலே தன் வாழ்க்கையை கட்டினவனை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவன் பாறையின் மேலே கட்டியிருந்தான். புயல் வந்தது, காற்று அடித்தது, என்னென்னமோ வந்தாலும் மோதி பார்த்தது, ஆனால் வீடு இடிந்து விடலை. வசனத்தை கேட்டுட்டு அப்படியே போகிறவன் மணல் மேல் வீட்டை கட்டினான். வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து வாழ்க்கையை கட்டினவன் உறுதியான கற்பாறை மேலே தன் வாழ்க்கையை கட்டினவனாக இருக்கிறான்னு நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இங்கே யாக்கோப்பு அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லும் பொழுது, கண்ணாடியில் ஒரு மனுஷன் பார்த்துட்டு அவன் போயிட்டான், திரும்ப தன் முகத்தை அவன் பார்க்குறதெல்லாம் மறந்துடுறான்.
அதுபோல தான் ஒருவன் வசனத்தை கேட்டுட்டு அதை படி வாழாமல் போயிட்டான்னா கண்ணாடியில் பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு தன் முகத்தை அவன் காணாதவன் போல இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். எது எப்படி இருந்தாலும் அருமையான தேவஜனமே, வசனத்தை கண்ணோக்கி வாழ்கிறவன் எவனோ தன் வாழ்க்கையில் இடற மாட்டான். வசனத்தின் மேலே தன் வாழ்க்கையை கட்டி கொள்ளுகிறவன் எவனோ அவன் ஒருபொழுதும் இடிந்து போகவும் மாட்டான். காரணம் என்னன்னா, தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்து அந்த வசனத்துக்கு முன்பாக தன்னை நிறுத்தி நிதானித்து பார்த்து தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தி கொள்வான். முடியாமல் போகுமானால் அதற்காக அவன் கதறுவான். அந்த வசனத்தை உற்று பார்க்கிற ஒரு கிருபை நமக்கு வேணுங்கிறத மறந்துடக்கூடாது. அதைத்தான் 25வது வசனத்தில் சொல்கிறார். இப்போது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33லேருந்து 37 முடிய ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதாவது வார்த்தை குறித்ததான அந்த வேத பகுதி. அதை உற்று பார்த்து நீங்களும் நானும் சரி செய்து கொள்ள முடியுமான்னு பார்ப்போம். அந்த வசனத்தை உற்று பார்ப்போமே. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33லேருந்து 37 முடிய நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை உற்று பார்க்கலாம். அதாவது யாக்கோபு 1:25 படி உற்று பாருங்களேன். இதன்படி நம்ம சரி செய்து கொள்ளலாம் நம்முடைய வார்த்தை குறித்து. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். 34வது வசனம், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இந்த வார்த்தை எங்கே இருந்தது? இருதயத்தில் நிறைவுதான் வாய் பேசும். 35வது வசனம், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ரொம்ப கவனமான எச்சரிக்கையான கவனிக்கப்பட வேண்டிய வசனம் வாசிக்கிறேன். 36வது வசனம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 37வது வசனம், ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். இன்றைக்கு இந்த வசனத்தை உற்று பார்த்து கவனித்து நம்முடைய நாவை அடக்கிக் கொள்வோமா? அந்த நாவை கர்த்தருக்கு சொந்தமாக்குவோமா? வீணான வார்த்தை பேசுனா நியாய தீர்ப்புனால கணக்கு கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. பைபிளை நம்புறேன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த வசனத்தை நீங்கள் நம்புறீங்களா? வீணான வார்த்தைகள் கூட கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமானால் நாம் எவ்வளவு தெய்வ நடுக்கத்தோடு வாழணும் பாருங்கள். தேவ சமூகத்தில் போய் நம்ம கேட்க வேண்டாமா? ஆண்டவரே, என்னுடைய வீணான வார்த்தை நியாய தீர்ப்புக்கு நேராக நடத்துமானால் என் நாவை அடக்கி ஆள எனக்கு கிருபை தாங்கன்னு நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிங்க. நாம் அனைவரும் ஜெபிப்போம். நாவை கர்த்தருக்கு சொந்தமாக்குவோம். துதியின் ஆவியினால் கர்த்தர் நம்மை நாவை நிரப்புவாராக. தீர்க்க தரிசன ஆவியினாலே நம்மை நாவை நிரப்புவாராக. மற்றவர்களை ஊன்றி கட்டுகிற அன்பின் இரக்கம் கிருபை நிறைந்த வார்த்தைகளால் நம் நாவை நிரப்புவாராக. இந்த வசனத்தை உற்று பார்த்து உறுதியான வாழ்க்கை வாழ்ந்து சத்துருவின் தலையை நசுக்கி ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வசனத்தை உற்று பார்த்து அதன்படி தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறவனே பாக்கியவான்.